இன்றைக்கி அனிஜோஸ் கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப அட்டகாசமான ஸ்பைசியான குயிக்காக முடிக்கக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வானல் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் வந்துட்டு மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் என்ன பண்ணணும், இடிகளில் நல்லா இடித்து அந்த எண்ணெயில் போட்டுருங்க. இது கூட கருவேப்பிலை, வரமிளகா கொஞ்சம் கிள்ளி அதில் போட்டுக்கோங்க. நல்லா அந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணுங்கள். இந்த நேரத்தில் அந்த மிளகா வந்து எண்ணெயில் ஃப்ரை ஆகுது இல்லையா, அந்த வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக கொடுக்கும். நல்லா சின்ன வெங்காயமாகட்டும் பெரிய வெங்காயமாகட்டும் நல்லா கட் பண்ண வெங்காயம் ஒரு கைப்பிடி அதில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா வதக்குங்க. வதக்க பார்த்திங்கன்னா இவன் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுவான். இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக பட்டர் போடுறோம். பட்டர் எதுக்காக அப்படின்னா, டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா இன்னும் தூக்கலாக இருக்கும். நல்லா மெல்ட் ஆகட்டும் பட்டரு. அந்த பட்டர் போட்டதுக்கப்புறம் அந்த ஃப்ரை ஆகுது இல்லையா, வாசனை சும்மா கம கமன்னு இருக்கும். இது கூட நல்ல பெரிய தக்காளி 1 எடுத்து நல்லா அடித்து போட்டிருக்கேன். நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா பேஸ்ட் ஆக்கிட்டேன். அதையும் இதில் ஊற்றிடலாம். நல்லா இந்த எண்ணெயில் வதக்குங்க. கொஞ்சமாக பச்சை வாசனை போகட்டும். நல்லா வதக்க பார்த்திங்கன்னா இவன் நல்லா சுருண்டுட்டு வருவான். இந்த சமயத்தில் காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள், ஏற்கனவே நம்ம வரமிளகா போட்டிருக்கோம், இருந்தாலும் நம்ம மிளகாத்தூளும் போடணும். மிளகாத்தூள், கறி மசால் தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். தேவையான அளவு போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதக்குங்க. தண்ணி விடக்கூடாது, அதில் இருக்கிற தண்ணியை தான். நல்லா சுருண்டு வருவான் பாருங்களேன். நல்லா இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நான் ஏற்கனவே சிக்கன்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா தயிர், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். அது ஒரு 1 hour ஆயிடுச்சு. ஏன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு பண்ணுறதுக்காக நான் அப்படியே தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த சமயத்தில் அந்த சிக்கனை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறதுனால அளவாக பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா என்ன பண்ணணும், கிளறிக்கோங்க. தண்ணியெல்லாம் விடலை நான் இது வரைக்குமே, அதில் இருந்த தண்ணியே தான். நல்லா கிளறிட்டு இப்போ வந்து நம்ம தேவையான அளவு நம்ம தண்ணி கொஞ்சம் விட்டுக்கணும். தண்ணி சிக்கன்லேருந்தே தண்ணி லைட்டாக விட ஆரம்பிக்கும் இல்லையா, அப்போது கொஞ்சமாக உப்புத்தூள் போட்டுக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா. ஏன்னா நம்ம ஊற வச்சுருக்கோம், அதனால் உப்புத்தூள் லைட்டாக போட்டுக்கிட்டேன். நீங்கள் ராவாக அப்படியே போடுறதா இருந்தால் உங்களுக்கு வேணுன்ற அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அளவான தண்ணி ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்ச தண்ணி, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி, ரொம்ப வேண்டாம். அவ்வளோதான், இது போதுமானது. நல்லா கிளறிட்டு கொஞ்ச நேரத்துக்கு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இன்னும் தண்ணி அப்படியே தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். ஒரு கிளறிட்டு உப்பெல்லாம் பார்த்துட்டு மூடி வச்சுருவோம். நல்லா கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. நல்லா கலர்ஃபுல்லாக ஸ்பைசியான சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா ட்ரை பண்ணிக்கோங்க, இல்லை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட வேணும்னா இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறக்குற சமயத்தில் கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிற வேண்டியது தான். ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது சப்பாத்திக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.